வருகின்ற மே 1ஆம் தேதி நம்ம கரூரில் முதல் முறையாக மாஸ்ட்ரோ இசைஞானி சிற்பனி இளையராஜா ஐயா அவருடைய நேரடி இசை நிகழ்ச்சி ராஜாவின் இசை ராஜாங்கம் அங்கே பேரில் வந்து முதல் முறையாக பண்ண போகிறோம். சிம்பனியை முடிச்சுட்டு முதல் நிகழ்ச்சி நம்ம கரூர் தமிழ்நாட்டில் நம்ம கரூரில் வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு இசை நிகழ்ச்சி நடத்த போகிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 100க்கும் மேற்பட்ட இசைக்கலைஞர்கள், பாடகர்கள், பாடகிகள் எல்லாரும் கலந்துக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 30,000க்கும் மேற்பட்ட மக்கள் உட்கார்ந்து பார்க்குற மாதிரியான எல்லா வசதிகளும் இந்த கிரவுண்டில் பண்ணியிருக்கோம். உள்ளேயே வந்து டாய்லெட்ஸ்லேருந்து ஃபுட்டு ஃபெசிலிட்டிலேருந்து தண்ணி ஃபெசிலிட்டி வந்து எல்லாமே மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் வரைக்கும் எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட 30,000க்கும் மேற்பட்ட மக்கள் உட்கார்ந்து பார்க்குற மாதிரியான ஒரு பிரம்மாண்ட ஒரு இசை நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து முற்றிலும் டிக்கெட் கிடையாது. அவங்க ஃப்ரீயாக என்ட்ரி ஆகி உட்காந்து இசைஞானி இளையராஜா ஐயாவோட நிகழ்ச்சியை வந்து ஃப்ரீயாக பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஆட்டோ டிரைவர்ஸ், துப்புரவு பணியாளர்கள், லாரி டிரைவர்ஸ் இவங்க எல்லாத்துக்கும் டிக்கெட்டோட விலை வந்து ஆன்லைனில் போய் புக் பண்ணாங்கன்னா 500 ரூபா. ஆனால் இவங்களுக்கு மட்டும் ஒரு டிக்கெட்டோட விலை வந்து 250 ரூபா மட்டும் நம்ம ஆஃபர் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஏன்னா அதிகமான வாழ்நாளில் வந்து அவங்க ராஜா சாரோட பாடல்கள் கேட்டு தான் ட்ரைவ் பண்ணுறாங்க. தூக்கம் வர நேரத்துல எல்லாம் வந்து ராஜா சாரோட பாடல்கள் தான் அவங்களுக்கு ஒரு ஆறுதலாகவும் ஒரு விழிப்புணர்வாகவும் இருந்திருக்கு. ஆகையினால அவங்க என்னைக்காவது ராஜா சாரோட நிகழ்ச்சி பார்க்க முடியுமா அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தில் இருப்பாங்க. அந்த ஏக்கத்துக்கு வந்து நிவர்த்தி பண்ணுறதுக்காக தான் இந்த ஆஃபர்ஸ் வந்து ஓட்டுநர்களுக்கு எல்லாமே கொடுத்துருக்கோம். இது ஒரு டிக்கெட் எவ்வளோ சார் புக் ஆயிருக்கு? இப்போ வரைக்கும் ஒரு 10,000 நெருங்கி இருக்கு. 10,000 டிக்கெட் நெருங்கி இருக்கு. அது இல்லாமல் வந்து கரூர் மாவட்டம் மட்டும் இல்லாமல் மற்ற எல்லாம் கரூர் மாவட்டம் மட்டும் இல்லாமல் மதுரை, திண்டுக்கல், இந்த பக்கம் திருச்சி, ஈரோடு, சேலம் எல்லா மாவட்டங்களையும் கரூரை சுற்றி இருக்க எல்லா மாவட்டங்கள்லேருந்தும் டிக்கெட் புக் ஆகிட்டு இருக்கு. பெங்களூர்லேருந்தும் கூட டிக்கெட் புக் ஆகிட்டு இருக்கு. இன்றைக்கி என்ன நிகழ்வு நடந்துச்சு? இன்றைக்கி வந்து நம்ம அந்த மே 1ஆம் தேதி நடக்கக்கூடிய நிகழ்வுக்கு பூமி பூஜை வந்து இன்றைக்கி நம்ம போட்டிருக்கோம். ஒரு சிறப்பான ஒரு பூமி பூஜை. அதுக்கு கலந்து கொண்ட எல்லாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றி. பத்திரிகையாளர்களுக்கும் அனைத்து கரூரில் இருக்கக்கூடிய நல் உள்ளங்கள் எல்லாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றி. சிங்கர்ஸ் யாராவது வராங்க? சிங்கர்ஸ் வந்து எஸ்பிபி சரண் சார் வராங்க, சிங்கர் கார்த்திக் வராரு, மது பாலகிருஷ்ணன் வராரு, ஸ்வேதா மோகன் வராங்க. அந்த மாதிரியான கிட்டத்தட்ட ஒரு 20க்கும் மேற்பட்ட சிங்கர்ஸ் வராங்க. எவ்வளோ நேரம் நடக்குது நிகழ்ச்சி வந்து ஒரு 4 மணி நேரம் நடக்குதுங்க. ஒரு 6:30 மணி 6:45 ஆரம்பித்தோம்னா எப்படி இருந்தாலும் ஒரு 10:45 11 மணி வரைக்கும் நிகழ்ச்சி நடக்கும். என்னென்ன பாதுகாப்பு வந்து ஃபயர் சர்வீஸ் வந்து நம்ம பாதுகாப்புக்கு நிறுத்தியிருக்கோம். அது இல்லாமல் போலீஸ் பாதுகாப்பும் வந்து எஸ்பிஐயா வந்து பாதுகாப்பு தரேன்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் தனிப்பட்ட முறையில் இந்த பவுன்சர்ஸு, செக்யூரிட்டி அதெல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். மொத்தம் இந்த இடம் வந்து 27 ஏக்கரா. இந்த 27 ஏக்கராவில் வந்து 2 வீலருக்கு தனியாகவும் காருக்கு தனியாகவும் ப்ளசண்ட்டாக வரவங்க நிம்மதியாக வண்டியை நிறுத்திட்டு வந்து பார்க்கிங் பண்ணிட்டு பார்க்குற மாதிரியான ஒரு பல வசதிகள்லாம் பண்ணி வச்சோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.